ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மானா சங்கர வார பிரசாத் காரு. வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல டெல்லியை காட்டுறாங்க. டெல்லியில இருக்கிற மினிஸ்டருக்கு ராங்கா கால் வருது. அந்த கால்ல ஆப்போசிட் இருந்து பேசின ஒரு நம்பர் மினிஸ்டர் கிட்ட, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, நான் அதை இறந்த நாளா மாத்த போறேன்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கிற கேங்ஸ்டர் குரூப் மினிஸ்டரை மிரட்டுது. அந்த போன் வந்து மினிஸ்டர் பயந்து போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் கிட்ட சொல்ல, அங்க 4 போலீஸ் செக்யூரிட்டியும் வராங்க. அவங்க கிட்ட எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, எனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்கன்னு போன் பண்ணுனா, நீங்க என்னடானா கையில எதுவும் இல்லாம ஐடி ஆபீசர் மாதிரி வந்திருக்கீங்கன்னு கோவமா ஆபீசரை பார்த்து சொல்றாரு. அவரு கேட்டதும் அங்க இருந்த அந்த டீம்மேட் ரொம்ப கான்பிடண்டா, மினிஸ்டர் சார், உங்களை பாதுகாக்க எந்த வெப்பர்ஸும் தேவையில்ல, எங்க பிரசாந்த் பாஸ் பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும், அவரு பேரை சொன்னாலே போதும் எதிர்க்க இருக்கிறவங்க பயத்துல நடுங்குவாங்க, அவரு குற்றம் எங்க நடந்தாலும் அதை அவரை மொத்தமா சரி பண்ணிடுவாரு. மினிஸ்டர் கிட்ட ரொம்ப பில்டப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் இவங்க பில்டப்பா சொன்னது நம்மளோட ஹீரோவை தான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இங்க ஹீரோ என்னடானா வீட்டுல மாப் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்க என்னடானா மினிஸ்டர் கிட்ட போலீஸ் ஆபீசர் ரொம்ப பில்டப்பா ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. வீடை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறதுமா இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறந்து வளர்ந்தவர். இவருக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற இருக்கிறது அவரோட அம்மா மட்டும்தான். ஹீரோ அவரோட அம்மாக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அவரோட ஒர்க்கையும் பாக்குறாரு. இதே மாதிரி தான் டெய்லியும் அவரோட வீட்டு வேலையை செஞ்சுட்டு அப்படியே செக்யூரிட்டி கெட்டப்ல கிளம்பி வேலைக்கு போறாரு. போகும்போது அவரு அம்மா கிட்ட, அம்மா டிஃபன் செஞ்சு வச்சுட்டேன் சாப்பிடுங்க, வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ நேஷனல் செக்யூரிட்டியில வேலை பார்க்கறாரு. வீட்டுல இருந்த கெட்டப்புக்கு ஆப்போசிட்டா மாஸ் கெட்டப்ல மாறி நேரா மினிஸ்டர் வீட்டுக்கு போறாரு. அங்க போனதும் சாவு பயத்துல இருக்கிற மினிஸ்டர் ஹீரோவை பாக்குறாரு. இவ்வளவு நேரம் ஹீரோவை பத்தி தான் பில்டப்பா அங்க இருந்த மத்த ஆபீசர் சொல்லி வச்சிருப்பாங்க. மினிஸ்டர் ஹீரோ வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறத பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்ததும் மினிஸ்டர் ஹீரோவை பார்த்து, நான் சாவு பயத்துல இருக்கேன், என்ன ஒருத்தன் கொலை மிரட்டல் விட்டுருக்கான், நீ என்னடானா இவ்வளவு லேட்டா வரேன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ டீம் பில்டப் ஏறதுக்கு மேல இவரு பில்டப் பேசுறாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மினிஸ்டருக்கு கொலை மிரட்டல் விட்ட அந்த கேங்ஸ்டர் குரூப் வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்க மொத்த பேரையும் லாக் பண்றாங்க. ஹீரோவையும் சேர்த்து லாக் பண்றாங்க. அவங்கள பார்த்த மினிஸ்டர், என்னங்கடா அவ்வளவு பில்டப் பேசுனீங்க, இப்போ என்னடானா பூனை மாதிரி பதுங்கி போய் உட்கார்ந்துருக்கீங்கன்னு, இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா பேசுனீங்களான்னு கேட்க, அதை கேட்டு ஹீரோ, இருங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க, நான் எம்ஜிஆர் ஸ்டைல்ல கொஞ்சம் 3 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி கொடுப்போம்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட மினிஸ்டர், இவன் என்னடா வாயில மட்டும் தான் பேசிட்டு இருக்கான், ஒரு ஆக்ஷனும் பண்ண மாட்டான், இவனுங்களை நம்பது தப்பா போச்சேன்ற மாதிரி மினிஸ்டர் திங்க் பண்ணிட்டு, இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாள்னு திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இப்படி இவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த கேங்ஸ்டர் குரூப் மினிஸ்டர் அட்டாக் பண்ண போக திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா மினிஸ்டர் மேல கைய வச்சோன்னா நம்ம ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுறாரு. அப்படியே ஹீரோ அவருடைய மாஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சண்டை நடக்கிறத பார்த்துட்டு இருந்த மினிஸ்டர் ஹீரோவை பார்த்து, இந்த ஆக்ஷன் தான்ப்பா ஒன்று நான் எதிர்பார்த்தேன், இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்கார்றாரு. இப்படியே சண்டை முடிஞ்சதும் ஹீரோ மினிஸ்டர் உயிரையே காப்பாத்தினால மினிஸ்டருக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிடுது. அன்னைக்கு நைட்டு ஹீரோவுக்கு மினிஸ்டர் வீட்டுல பார்ட்டி வைக்கிறாரு. மினிஸ்டரும் ஹீரோ கூட சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஹீரோவும் மினிஸ்டரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது மினிஸ்டரும் ஹீரோவை பார்த்து, என்னப்பா டிபார்ட்மெண்ட்ல உன்னை பத்தி விசாரிச்சேன், நீ ரொம்ப நேர்மையான ஆபீசராமே, ஆமா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு மினிஸ்டர் கேட்க, உடனே ஹீரோக்கு அவருடைய கல்யாண வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்துருது. இருங்க சார், என்னோட கல்யாண வாழ்க்கை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணி அடிக்கிறாரு. அப்படியே அவருடைய பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. சார், சரியா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே பெரிய பணக்கார ஜிபிஆர், அவருக்கு சசிரேகா அப்படின்னு ஒரு பொண்ணுன்னு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின கல்யாணத்துக்கு ஹீரோ டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஹையர் ஆபீசர் ஹீரோவை கூட்டிட்டு போயிருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஹீரோனோட அப்பாவோ தொழில் அந்தஸ்து மரியாதை இதை வச்சு ஹீரோனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. அவருடைய ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பையனை மாப்பிள்ளையா பார்த்திருக்காரு. அவரை மாதிரியே ஒரு தொழிலதிபரோட பையனை தான் அவருக்கு மாப்பிள்ளையாவும் பார்த்திருக்காரு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம ஒரு மாதிரி டிஸ்டர்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை நோட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் கிட்ட கையிலேயே சைகை காட்டி, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிரு, லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்றாரு. பிடிக்கலன்னா சொல்லிருன்னு சொல்றாரு. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் தாலி கட்ட போற நேரத்துல மேடையில இருந்து எழுந்திருச்சு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி அந்த சீன் கட் ஆகி தமிழ்நாட்டுல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு யதார்த்தமா ஹீரோயின் 2 பேருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல தளபதி படத்துல வர சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த சாங் ஓடும் போதெல்லாம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்திலயும் அந்த சாங் பிளே ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா சசிரேகா வந்திருக்கணும் மாதிரி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ திங்க் பண்ண மாதிரியே சசிரேகா அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. எப்பயும் போல 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஹீரோ கேரளாக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்திலயும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சாங்ஸ் பிளே ஆக ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகம் வந்துருது. இந்த சாங்ஸ் ஓடுனா கண்டிப்பா நம்ம ஆளு இங்க வந்திருக்கணுமேனு ஹீரோ பாத்துட்டு இருக்க, ஹீரோயினா ஹீரோ பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, நம்ம எல்லா இடத்துலயுமே மீட் பண்றோமே, இந்த உலகம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நினைக்குது போல, பேசாம நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு அவங்களோட லவ் ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்றாங்க. சும்மாவே ஹீரோக்கு
ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கு. சொல்லவே வேண்டாம், ஹீரோ உடனே ஓகே சொல்லிடுறாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஹீரோ ஹீரோயினோட கல்யாணத்தை காட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச ஹீரோ ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹீரோயினும் ஒரு பணக்கார வீட்டுல பிறந்து வாழ்ந்தவங்க. அவளுக்கு அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வாழ்றது கஷ்டம் தான். ஆனா ஹீரோவோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இப்படி இருக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம எப்பயும் போல ஹீரோ ஃபேமிலியில அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களோட லைஃப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது குறுக்க கரடி வந்த மாதிரி ஹீரோனோட அப்பா வராரு. தன்னோட பொண்ணு எவ்வளவு வசதியா வாழ்ந்த பொண்ணு இப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கஷ்டப்படுதேன்னு ஹீரோயின் கிட்ட வந்து தன்னோட பொண்ணு கஷ்டப்படுதேன்னு நீ இப்படி வாழ்றது நல்லா இல்ல, என்னால உன்னைய இப்படி பார்க்கவும் முடியல, நீ ஏன் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது, நம்மளோட பிசினஸ் மொத்தத்தையும் மாப்பிள்ளையவே பாத்துக்க சொல்லுன்னு சொல்றாரு. சில பேர் மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்னு ஹீரோ யோசிக்காம பொண்டாட்டியோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம்னு ஹீரோனோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போனா கொஞ்ச நாள்லயே ஹீரோவுக்கு அவரோட மாமனாரோட சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வேலைக்காரனை நடத்துற மாதிரி ஹீரோட மாமனார் அவரை நடத்த ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவரோட ஆபீஸ்ல சிஇஓ பதவி ஹீரோ கொடுத்தாலும் அவரை வேலைக்கார மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. இதனாலேயே ஹீரோனோட லைஃப்ல சின்ன சின்ன சண்டை வர ஆரம்பிக்குது. இப்படி அவங்களுக்குள்ள நடந்த சின்ன சின்ன சண்டை ஒரு நாள் பெரிய சண்டையா வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா அங்க வந்து அவங்களோட பிரச்சனையில என்ன சண்டைன்னு கேட்க கோவமான ஹீரோ எங்களோட லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாம் உன்னாலதான், நான் பாட்டுக்கு என்னோட வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம், இங்க என்ன கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லி ஹீரோ அவரோட மாமனார பலார்னு ஒரு அறையறாரு. அதை பார்த்த ஹீரோனால தாங்கிக்க முடியல. யாரால தான் அவங்க அப்பாவை அடிக்கிறத தாங்கிக்க முடியும்? அங்கேயே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என் கண் முன்னாடியே என் அப்பாவை அரைஞ்சிட்டு இல்ல, அங்கேயே 2 பேருக்கும் நடுவில் விரிசல் ஏற்பட ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன இருந்தாலும் நீங்க என்னோட அப்பாவை அரைஞ்சது தப்பு தான், என்னோட அப்பா கிட்ட எல்லாரும் முன்னாடியும் சாரி கேளுங்கன்னு ஆபீஸ்ல வச்சு சாரி கேட்க சொல்றாங்க. அங்க வந்தும் ஹீரோயினோட அப்பாவும் மறுபடியும் ஹீரோவை அசிங்கப்படுத்துற மாதிரியே பேச கடுப்பான ஹீரோ ஆபீஸ் கூட பார்க்காம ஹீரோயினை பலார்னு ஒரு அறையறாரு. இது வரைக்கும் ஹீரோயினுக்கு நடந்துட்டு இருந்த சின்ன விரிசல் இந்த சண்டையோட பெரிய விரிசலா ஏற்பட்டுருது. அதோட ஹீரோவை டோட்டலா அவாய்ட் பண்றாங்க. அதுல இருந்து இதனால் வரைக்கும் ஹீரோயின் அவங்களோட குழந்தைய ஹீரோட கண்ணுல காட்டவே இல்லை. ஹீரோயினுக்கு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோயின் அவங்களோட பசங்கள்கிட்ட ஹீரோவை ஒரு கெட்டவன் மாதிரி சொல்லி வளர்க்கறாங்க. ஹீரோவை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு சொல்லியே அவங்க பசங்க கிட்ட வளர்க்கறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ மினிஸ்டர் கிட்ட அவரோட வாழ்க்கையை பத்திய பிளாஷ்பேக்கா சொல்லி முடிச்சிட்டு மினிஸ்டர் கிட்ட, சார் நான் ஒரு வாரம் லீவ்ல போறேன் சார், என்னோட பொண்டாட்டி என்னோட பசங்களை கொல்கத்தால ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டேஷன்ல போய் நான் என்னோட பசங்களை பார்த்துட்டு வர போறேன்னு சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி ஹீரோ அவரோட டீம் கூட அவரோட பசங்களை பார்க்க அந்த ஸ்கூலுக்கு பிடி வாரியாரா மினிஸ்டர் சாரோட உதவியால அந்த ஸ்கூலுக்கு போறாரு. ஹீரோ ஸ்கூலுக்கு போன என்ட்ரன்ஸ்லயே ஹீரோவோட பொண்ணும் பையனும் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட ஹீரோ தெரியாம தட்டி விட அதை ஹீரோ அவங்களோட பசங்க தான் தெரியாம தட்டி விட்டுட்டு அது உடஞ்சி போனதும் ஹீரோட பொண்ணு கோவமா ஹீரோவை திட்ட, அதுக்கு ஹீரோ நான் இந்த ஸ்கூலோட பிடி வாதியார்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவோட பொண்ணு, பிடி வாதியாரா இருந்தா என்ன, இருந்துட்டு போங்க, என்னோட ப்ராஜெக்ட சுக்குநூறா உடைச்சிட்டீங்கன்னு அவங்க அம்மாக்கு இருக்கிற அதே கோவத்தோட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சந்திப்புலயே ஹீரோ அவரோட பொண்ணை நெருங்க முடியாம போயிடுது. இதோட ஹீரோ இப்போ எப்படி அவரோட பொண்ணை நெருங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அவரோட பையன் அவங்க அப்பா மாதிரி சாஃப்ட் கேரக்டர் போல அவங்க கிட்ட உங்க அக்காவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. அதுக்கு அவனும் எங்க அக்கா ஆசையா வளர்த்த நாயை காணோம், அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா ஒரு வேலை அவ பேசுவாளோ என்னமோ தெரியும்னு மாதிரி சொல்றான் ஹீரோ பையன். சொன்னதுமே ஹீரோ அப்போ நம்ம எப்படியாச்சும் அந்த டாக கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும்னு நினைக்கிறாரு. அப்படியே அவரோட டீமை கூட்டிட்டு அவரோட பொண்ணோட டாக் ரைம்னு ஒரு டாக கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி அவரோட போலீஸ் மூலையை யூஸ் பண்ணி எங்கெங்க அந்த டாக கண்டுபிடிக்கணுமோ அங்கெல்லாம் தேடி போறாங்க. அந்த டாகோ ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ள இருக்கு. ஹீரோவோ ஒரு வழியா அந்த டாக பாத்துறாரு. கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணுக்காக அந்த டாக எடுத்துட்டு வந்து அவரோட பொண்ணு கிட்ட கொடுக்க இதோட அவ்வளவுதான். ஹீரோட பொண்ணு அந்த டாக பார்த்துமே ரொம்ப சந்தோஷமாகிறாங்க. அன்னையில இருந்தே ஹீரோ கூட ஹீரோட பொண்ணும் பையனும் ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஹீரோ தான் தன்னோட அப்பான்னு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஒரு பிடி வாத்தியாரு. ஹீரோவும் நான் தான் உங்களோட அப்பான்னு அவங்க பசங்க கிட்ட சொல்லாமலேயே பிடி வாத்தியார் மாதிரி அவங்க கூட ஜாலியா இருக்காங்க. அப்படியே சாங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்ல ஹீரோயின் வீடியோ கால் பண்ணனா கூட அவங்களோட பசங்க பேசாம எப்ப பாரு பிடி வாத்தியாருன்னு அவர் கூடவே இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின், யார் அந்த பிடி வாத்தியாரு, நம்ம பசங்க மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாருன்னு அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவை கூட்டிட்டு ஹீரோயின் அவங்களோட பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவ்வளவு நாளா பசங்க கூட இருந்து தன்னோட ஹஸ்பண்ட் தான் யாரு கண்ணு முன்னாடி தன்னோட பசங்களை காட்ட முடியாதுன்னு நினைச்சோமோ அவர் கூடவே குழந்தைங்க ஜாலியா ஹாப்பியா இருக்கிறத பார்த்த ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இனிமே இவன் நேல் கூட நம்ம பசங்க மேல விடக்கூடாதுன்னு ஹீரோயின் அவங்களோட பசங்களை கூட்டிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த போர்டிங் ஸ்கூலை விட்டு போயிடுறாங்க. இதனால ஹீரோவும் மனசும் உடஞ்சி போயிட அப்படியே அந்த சீனை கட்டாகி மறுநாள்ல ஹீரோயினோட
அப்பா ஆபீஸ்ல இருந்து அவங்களோட வீட்டுக்கு போகும்போது ஒரு கும்பல் ஹீரோனோட அப்பாவை கொலை பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோனோட அப்பாவோ அந்த குரூப் கிட்ட இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாரு. நடந்த எல்லாத்தையுமே தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு செக்யூரிட்டி பாதுகாப்பு வேணும், உடனே மினிஸ்டர் கிட்ட கால் பண்ணி ஒரு செக்யூரிட்டி கேட்கணும்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே மினிஸ்டருக்கும் கால் பண்ணி நடந்ததை சொல்லிட்டு எனக்கு உடனே ஒரு செக்யூரிட்டி அனுப்பி வைங்கன்னு சொல்ல, அதை கேட்ட மினிஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாம இருங்க, நம்ம இந்தியாவிலேயே பாதுகாப்பான ஒரு நேஷனல் செக்யூரிட்டி நான் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. மினிஸ்டர் ஹீரோனோட அப்பா கிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது நம்ம ஹீரோவை தான். அப்படியே ஹீரோ ஒரு குரூப்போட ஹீரோனோட வீட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோயினும் ஹீரோனோட அப்பாவும் மினிஸ்டர் சொன்ன செக்யூரிட்டி யாருன்னு பார்க்க ஆவலா வெளியே போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோனோட அப்பாவுக்கு தன்னோட மருமகன் தான் நமக்கு செக்யூரிட்டியா வர போறான்னு தெரியாது. ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்க, அவங்கள பார்த்த ஹீரோ அவரோட மனசுக்குள்ளேயே இனிமே நான் தாண்டா உங்களுக்கு செக்யூரிட்டி, இனிமே என்னோட பேச்சை தான் நீங்க கேட்டாகணும், உங்களை வச்சு சேரண்டான்ற மாதிரி மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோனோட அப்பா கிட்ட இனிமே நான் சொல்றதா நீங்க கேட்கணும், இல்லனா எதிரிகிட்ட இருந்து உங்களை காப்பாத்த என்னாலும் என்னோட கையில தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு என் ஷாக் காட்டுறவா தன்னோட மாமனாரை ஹீரோ பயமுறுத்துறாரு. இவ்வளவு நாளா அவரோட பசங்களை பிரிஞ்சு இருந்ததுக்காக இவங்களை ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமேன்னு ஒவ்வொரு விஷயமா திங்க் பண்ணி தன்னோட மாமனார் கிட்ட ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காரு. அவரும் அவரோட உயிர் பயத்தினால அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிர்ப்பு சொல்லாம அதை அப்படியே கேட்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசி ஆகணும், நம்ம ஒய்ஃபை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கான முயற்சி கூட பண்றாரு. ஹீரோ என்ன பண்ணாலும் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் நீ என்னோட அப்பாவை என் கண் முன்னாடியே அரைஞ்சிட்ட, உன்னைய என்னால மன்னிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையறதாவே இல்ல. இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட பசங்க அவங்கள பாத்துறாங்க. அதை கூட பார்க்காம ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு ஹீரோவோட பசங்களுக்கு. பசங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது தெரியாம ஹீரோ அவர் பசங்க கூட பேசலாம்னு போறாரு. எப்பயும் போல பிடி வாத்தியார் மாதிரி அவங்களோட பசங்க கிட்ட பேசுறாரு. ஆனா ஹீரோ பசங்களோ அழுதுகிட்டே நீங்களும் அம்மாவும் பேசிட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம், நீங்க தான் என்னோட அப்பான்ற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஹீரோ பசங்க சொல்றாங்க. உடனே ஹீரோ பசங்க கிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட பசங்க ஹீரோ கிட்ட இவ்வளவு நாளா அம்மா பேச்சை கேட்டு நாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாங்க. அம்மாவும் உங்களை வில்லன் மாதிரி தான் எங்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க, ஆனா உங்க கூட பழகின பின்னாடி தான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், அம்மாவை பத்தியும் தாத்தாவை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க மேலதான் தப்பு இருக்குன்னு பசங்க சொல்றது அதை கேட்ட ஹீரோ என் மேலேயும் தப்பு இருக்கு, என்ன இருந்தாலும் நான் அப்படி நடந்திருக்க கூடாது, கை நீட்டி அடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க, என்னை அடிச்சா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதே மாதிரிதான் உங்க அம்மாக்கு. இத பத்தி எல்லாம் திங்க் பண்ண கூடாது, இது போக போக சரியாகிரும், நாங்க இத பாத்துப்போம், இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அப்பா எப்பயுமே உங்க கூடவே இருப்பேன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட மாமனார் தூரமா நின்னு பாத்துட்டு இருக்காரு. இவங்களை இப்படியே விட்டா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களேன்னு திங்க் பண்றாரு. அப்படி திங்க் பண்ணி என்ன பண்றதுன்னு யோசிச்சு பேசாம நம்ம பொண்ணுக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டா என்னன்னு பெங்களூர்ல இருந்து ஒரு பெரிய பணக்காரனா வர வைக்கிறாரு. அவரு பேரு வேங்கி. ஹீரோட அப்பா சொன்ன அடுத்த செகண்ட் வேங்கி ஹெலிகாப்டர்ல வீட்டுல வந்து இறங்குறாரு. அவரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அங்க இருந்த ஹீரோட டீம் இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவரு கூட எப்படியாச்சும் செல்ஃபி எடுக்கணும்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் கூட போய் செல்ஃபியும் எடுக்கிறாங்க. ஹீரோ வச்சுட்டு வேங்கி கூட செல்ஃபி எடுக்கிறத பார்த்து அவர் கடுப்பாகி அங்க இருக்க அவரோட டீம் கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு தெரியுதான், அவன் என்னோட எனிமி, அவன் என்னோட பொண்டாட்டிய கல்யாணம் பண்றதுக்காக அவன் வந்திருக்கான், அவன் கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அவரோட டீமை கண்டபடி திட்டிடுறாரு. அப்படியே அந்த சீன் கட்டாகி ஹீரோ வெங்கி கூட ஒரு பார்ல ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்க ஹீரோ வெங்கி கிட்ட என்ன இருந்தாலும் அவ என்னோட பொண்டாட்டி, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்றாரு. ஆனா வெங்கியோ இதை எல்லாத்தையுமே கேட்கிற மாதிரி இல்ல, நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடந்தே தான் ஆகணும்னு வெங்கி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ இதுக்கு என்னோட பொண்டாட்டி கண்டிப்பா ஒத்துக்கிற மாட்டா, ஏன்னா அவ இன்னும் என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு வெங்கியோ அதெல்லாம் ரேகா எப்போ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஹீரோ மேல இருக்கிற வெறுப்புல ஹீரோவை பழி வாங்கறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு ஹீரோ இன்னும் அதிகமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குடிச்சிட்டு இருக்கும் போதே வெங்கி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு பெக் அடிப்போம், அப்படி அடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இதை பத்தி பேசுவோம்னு சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு பெக் அடிக்கும் போது வெங்கி ஹீரோவை தண்ணி அடிக்கிறத பார்த்துட்டு, அண்ணா நீங்களா, என்ன ஞாபகம் இருக்கா, உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நான் லவ் ஃபெயிலியர்னு தண்ணி அடிக்கும் போது நீங்க தான் எனக்கு தண்ணி அடிக்கவே கத்து கொடுத்தது, நீங்க தான் என்னோட குரு, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்ல அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பல வருஷமா நான் உங்களை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. குடிக்கிறத வச்சு ரெண்டு பேரும் பழைய கதையை பேசி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து வெங்கி, உங்களுக்கு போய் துரோகம் பண்ண பாத்துட்டேனே அண்ணா, உங்க ஒய்ஃப் எனக்கு அண்ணி, அவங்கள நான் எப்படி கல்யாணம் பண்றது, இது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க அண்ணி கூட சேர்ந்து வாழ இனிமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அப்படியே ஒரு சாங் பார்ல ஸ்டார்ட் ஆகுது. சாங் முடிஞ்சதும் ஹீரோனோட அப்பாவை கொல்ல வந்த டீம் அவங்களோட டார்கெட் ஹீரோனோட அப்பா இல்ல, ஹீரோனோட பசங்க தான். அதை தெரிஞ்ச ஹீரோ அவங்கள டீம்ல இருக்கிற ஒருத்தனை புடிச்சு, உங்களுக்கும் என் குழந்தைகளுக்கும் என்னடா பிரச்சனை, இதுக்கு முன்னாடி எதுவும் முன்
சதிவிரோதம் இருந்துச்சான்னு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே அந்த இடத்துல பாம்பேலேயே பெரிய ரவுடியை காட்டுறாங்க. அந்த ரவுடி பேரு ரகுமால் பியானு. ஒருத்தன் ஆளு கடத்துறது இந்த மாதிரி பெரிய பெரிய வேலையை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தம்பியும் கூட இருக்கான். அவன் தம்பியோ ஒரு பொண்ணை கெடுத்து ஒரு ரேப் கேஸ்ல ஜெயில இருக்கான். என்னதான் அண்ணன் பெரிய கேங்ஸ்டர் குரூப்பா இருந்தாலும் தன்னோட தம்பியை வெளியே எடுக்க முடியலன்னு தம்பிக்கும் மரண தண்டனைன்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ரகுவோட தம்பி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து ஒரு கார்ல ஏறிறாங்க. அந்த ரவுடி லிப்ட் கேட்ட அந்த கார் தான் ஹீரோனோட பசங்க கார். அவங்க பசங்களும் ஏதோ எமர்ஜென்சின்னு லிப்ட் கொடுத்துறாங்க. இப்படி அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதே ஹீரோனோட பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி ரேப் கேஸ்ல ஜெயிலுக்கு போன ஒரு கொலைகாரன்ற உண்மை தெரிய வருது. அவனுக்கே தெரியாம கொஞ்சம் தூரம் போனதும் போலீஸ வர சொல்லி அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறாங்க. ரகுவோட தம்பியவும் போலீஸ் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் மரண தண்டனை கொடுக்க தன்னோட ஒரே தம்பி சாவுக்கு காரணம் இந்த சசிரேகாவும் அவளோட பொண்ணுதான்னு ரகு அவங்கள பழி வாங்க துடிக்கிறான். அதனாலதான் ஹீரோனோட அப்பாவையும் கொல்ல பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் ரகு அவரோட கேங்ஸ்டர் குரூப்போட ஹீரோனையும் அவங்களோட பசங்களையும் கொல்ல போக ஹீரோ அவரோட நேஷனல் செக்யூரிட்டி குரூப்போட அங்க இருக்காரு. அப்படியே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. சண்டையில ஹீரோ எல்லாரையுமே அடிச்சு போட்டு தன்னோட ஃபேமிலியே காப்பாத்திடுறாரு. எப்பயும் போல ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணும்போது சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சாங் ஹீரோயின் அங்க பிளே பண்றாங்க. அதோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களோட பழைய காதலோட ஒண்ணு சேர்ந்துறாங்க. அதை பார்த்து அவங்களோட பசங்களும் ஹாப்பி ஆகிடுறாங்க.